அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். ஸ்டாலினுக்கு பிரசாந்த் கிஷோர் போல சீமானுக்கு ரெட் பிக்ஸின் ஃபெலிக்ஸ் மாறுகிறாரா? இது குறித்த விஷயங்களை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். தமிழ்நாட்டில் திமுக கட்சியால பாதிக்கப்பட்ட அரசியல் விமர்சகர்கள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. குறிப்பாக சாட்டை துரைமுருகன், சவுக்கு சங்கர், அதற்கு பிறகு ரெட் பிக்ஸ் உடைய எடிட்டரான ஃபெலிக்ஸ், இது போன்ற நபர்கள் பார்த்தீங்கன்னா திமுகவுடைய சர்வாதிகார ஆட்சினால பெரிதளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நாம் தமிழர் கட்சியிலிருந்து சாட்டை துரைமுருகன் பாதிக்கப்பட்டது தான் ரொம்பவே ஒரு துயரமான சம்பவம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சாட்டை துரைமுருகன் தொடர்ச்சியாக சிறைப்படுத்தப்பட்டு அவருடைய குடும்பங்களை பிரிஞ்சு ரொம்பவே கஷ்டப்பட்டிருந்தாரு. இதற்கு அடுத்தபடியாக சவுக்கு சங்கர் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் சீமானுக்கு சாதகமாக பேசிய ஒரு காரணமே திமுக கட்சியை பழி வாங்கணும் அப்படின்ற ஒரு நோக்கம் தான் அப்படின்னே சொல்லலாம். இந்த வரிசையில தான் தற்போது ரெட் பிக்ஸ் யூடியூப் சேனலுடைய எடிட்டரான ஃபெலிக்ஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா திமுக கட்சியால பாதிக்கப்பட்டிருக்காரு. திமுகவை எதிர்த்து கேள்வி எழுப்பிட்டாரு அப்படின்ற காரணத்திற்காகவே ஃபெலிக்ஸ் பார்த்தீங்கன்னா சிறையில் பல்வேறு கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்காரு. இதனை அடுத்து சிறையில இருந்து ஜாமீன்ல வந்த உடனே அவர் சந்திச்ச ஒரே அரசியல் தலைவர் சீமான் தான் அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும். அப்படி என்ன காரணங்களுக்காக ஒரு சீமானை சந்திச்சாரு அப்படின்ற ஒரு விஷயமே தற்போது தான் தெரிய வந்திருக்கு. ஃபெலிக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஊடகத்துறையில் ரொம்ப காலங்களாகவே இருந்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பல ஊடகங்களில் பணியாற்றியும் இருக்காரு. இதனாலேயே தமிழ்நாட்டுடைய அரசியலை தெளிவாக புரிந்த ஒரு நபராக ஃபெலிக்ஸ் பார்க்கப்படுறாரு. இப்படி இருக்கும்போது அவருக்கு இருக்கக்கூடிய வன்மமும் கோபமும் பார்த்தீங்கன்னா திமுக கட்சியை எப்படியாவது அழிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கமாக தான் இருக்கு. இந்த நோக்கத்திற்கு சரியான ஆள் அப்படின்னா சீமான் தான் அப்படின்றத உணர்ந்து தான் தற்போது சீமானோட கை கோர்க்கவே ஆரம்பிச்சிருக்காரு. இதனை அடுத்து நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு நட்சத்திர விடுதியில் விடிய ஒரு அரசியல் மீட்டிங் போடப்பட்டிருக்கு அப்படின்னா, அது மட்டும் இல்லாமல் சீமானும் ஃபெலிக்ஸும் பார்த்தீங்கன்னா பல அரசியல் விஷயங்களை பேசியிருக்காங்க அப்படின்னு நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா நம்மிடம் பகிர்ந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்வு அப்படின்றது ஒரு ரகசிய மீட்டிங் போல இல்லாமல் இந்த விஷயம் திமுக கட்சிக்கு தெரிஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்ற நோக்கத்தில் தான் செய்திகளாக வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஒரு விஷயம் தெரிஞ்ச பிறகு எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படின்ற மாதிரி திமுகவை எதிர்க்கிற அனைவருமே பார்த்தீங்கன்னா சீமானோட கை கோர்க்கிற ஒரு சூழ்நிலை தான் ஏற்பட்டிருக்கு. ஏற்கனவே ரெட் பிக்ஸ் உடைய எடிட்டரான ஃபெலிக்ஸ் பார்த்தீங்கன்னா திமுக கட்சியை அழிக்கணும் அப்படின்னு பல விஷயங்களை செஞ்சுட்டு இருந்தாரு. இதனை அடுத்து சீமானோட அவர் கை கோர்க்கிறாரு அப்படின்னும் போது பிரசாந்த் கிஷோர் போல சீமானுக்கு ஒரு ஆலோசகராக ஃபெலிக்ஸ் மாறுறதுக்கு எல்லா தகுதியுமே இருக்கு அப்படின்னு தான் நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா நம்மிடம் பகிர்ந்திருக்காங்க. இந்த ஒரு விஷயம் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.